நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாரோடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ கால் சார்ந்த வர்மங்களை எடுக்க போகிறோம். வர்மாவில் கால் சார்ந்த வர்மங்கள் ஒரு 32 வர்ம புள்ளிகளை நம்ம இயக்க போகிறேன். நாங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த வகுப்பு. ஈவினிங் ஒரு 5:30-6:30 மணிக்கு முடிப்போம். 5:30 மணிக்கு முடிப்போம். இந்த கால் சார்ந்த வர்மங்கள் 32 இயக்கினதுக்கு அப்புறம் அன்னைக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்க ஆரம்பிச்சலாம். மெமரி, அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் நான் அந்த அளவுக்கு மெமரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். 5:30 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் 100 பேருக்கு காலில் உள்ள எந்த உபாதையாக இருந்தாலும் உங்களால் சரி பண்ணலாம். குதிகால் வலி, மூட்டு வலி, கால் நரம்பு சுருள், இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க அந்த செகண்ட் அவங்க உணர்ச்சி கொண்டு வரலாம். அது மாதிரி காலில் இந்த உபாதை தான் இல்லை, எதெல்லாம் காலில் வலி, அப்படி வேதனை, பெயின், தசை, நரம்பு, எலும்பு, ரத்த ஓட்டம் எல்லா குற்றங்களும் சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் இந்த சிலபஸ் இதில் இருக்குது. இது ஒவ்வொன்றா இயக்கிட்டு வரேன். கால் சார்ந்த வர்மங்கள் 32 ஒவ்வொன்றா இயக்குறேன் பாருங்கள். இப்போ இதில் காலில் பாதத்தில் ஒரு 3 வர்ம புள்ளி இருக்குது. அந்த 3 ஒவ்வொன்றா இயக்குறேன். இந்த பாதத்தை தூக்கி நமக்கு வசதியாக வாகா வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இயக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு வர்மாவில் கால் சார்ந்த வர்மத்தில் இந்த பாதத்தில் 3 வர்மா புள்ளி சொன்னேன். அதில் முதல் முத்து தாமரைன்னு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இந்த குதிகாலில் இந்த சென்டராக இந்த இடத்துல தான் அது புள்ளி இருக்குது. இதை எப்படி இயக்கணும்? இயக்கும்போது நம்ம உடல் அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இது ஒரு முடி திருத்தவர் எப்படி அவர் ஒன்று சுற்றி வருவார், இல்லை சேரை சுற்றுவார். அது மாதிரி நம்ம பேஷண்ட்டு அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம பேஷண்ட்டை உருட்டி பரட்டி எடுக்க முடியாது. அதனால் நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாகா நம்ம பிறண்டுக்கிட்டு திரும்பிக்கிட்டு நம்ம வர்மாவை இயக்கணும். இப்போ நான் இயக்க போகிறேன். இப்போ எனக்கு வாகா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த பக்கம் வரேன். இப்படி காலில் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இப்போ இவர் காலில் இந்த புள்ளி தான் நான் சொல்கிறேன். நான் இதுக்கு பேர் முத்து தாமரைன்னு பேர். இதில் காலை நேராக ஒரு ப்ளஸ் மாதிரி இப்படி போட்டிங்கன்னா இந்த சென்ட்ரா இந்த இடத்துல இருக்கிறது சக்தி கூரடங்கள்னு அந்த வர்ம பாயிண்ட்டுக்கு பேர். இந்த கட்டை விரல் அந்த தசை பகுதியும் மற்ற 4 விரல் தசை பகுதியும் இணையிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் தான் உள்ளங்கால் வெள்ளை வர்மம்னு பேர். இப்போ இது இதயத்துக்கு உள்ள ஒரு பாயிண்ட். இதயத்தை இயக்குவதற்கு உள்ள பாயிண்ட்டு எப்படி இயக்குறேன்னு பாருங்கள். இந்த கருப்புக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது, வெள்ளை பகுதி உள்ளேயும் வரக்கூடாது. இந்த எட்ஜில் மட்டும்தான் ஒரு விரல் உள்ளே இருக்கணும் கரெக்டாக. அது எப்படி இயக்குறேன்னு பாருங்கள். இது இந்த சென்ட்ரு. இப்போ நடுவு புள்ளி அழுத்தின 2 கட்டவரையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திடணும். இந்த முத்து தாமரையோட இயக்குமுறையில் ஃபுல்லாக டைட்டாக அழுத்திட்டேன். அப்படியே பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த இடத்துல கிரிப் கொடுத்துக்கிட்டே அப்படியே இந்த உள்ளங்கால் வெள்ளை வர்மத்தில் இந்த எள்ளு மாதிரி இப்போ இந்த விரலை கட்டை விரலை எள்ளு மாதிரி ஆக்கிடணும். உள்ளங்கை இந்த என்னுடைய உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை இப்படி வச்சு அழுத்திட்டு டைட்டாக அப்படி கிரிப்பாக அழுத்திட்டு எடுக்கணும். இப்போ இந்த உள்ளங்கையை அப்படி வச்சுக்கிறோம், இப்படி அழுத்துறேன். இப்படி வைக்கும்போது இந்த விரல்கள் இந்த படங்கால்களில் இப்படி வச்சுருக்கணும். இந்த விரலும் படங்காலில் இருக்கணும். இப்போ 4 இடதுக்கு வலதுக்கு 4 விரலும் படங்காலில் இருக்குது. கட்டை விரல் இதில் இருக்குது. இந்த உள்ளங்கையை அந்த வெள்ளைங்கால் வெள்ளை வர்மத்தை அழுத்துறோம். இது உள்ளங்கால் வெள்ளை வர்மம். இது இந்த முத்து தாமரையுடைய பலன்கள் என்ன? இது இயக்குறதுனால முத்து தாமரைன்றது ஹார்ட் தசைகளை சுருக்கி விரிக்கிறதுக்கு உள்ள பாயிண்ட்டு. இதயத்துக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு. நாம் இதை மட்டுமே இயக்கலாம். ஏன் இதை இயக்குறோம்? ஏன்னா உள்ளங்கால் வெள்ளை வர்மம்ன்றது லங்ஸை இயக்கிறதுக்கு, லங்ஸுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஹார்ட்ல இருந்து கெட்ட ரத்தம் லங்ஸுக்கு போகும். நுரையீரல்ல இருந்து திரும்பி
ஹார்ட்டுக்கு நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் உள்ளே போய் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணி நல்ல ரத்தமாக மாற்றி திரும்பி இதயத்துக்கே கொண்டு வரும். இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அதனால் இரண்டுத்தையும் இணைச்சி ஒன்றா இயக்கும் போது அதோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இது தனியாகவும் இயக்கலாம், டைட்டாக இப்படி அழுத்தி எடுக்கும் போதே இது வேலை செய்யும். புரியுதுங்களா? முத்துத்தாமரை வேலை செய்யும். இது ரெண்டு சேர்த்து இயக்கும் போது பலன்கள் அதிகமாகும். ரெண்டாவது, இந்த முத்துத்தாமரைக்குன்னு அது ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னா ஒரு காரண பேராக வச்சுருக்காங்க. முத்து போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அந்த தாமரை மொக்க போன்ற அமைப்பு இருக்குன்னு, அந்த இதழ்களை போல் அமைப்பு இருக்குன்னு. ஏன்னா இந்த வடிவத்தில் தான் போய் அங்கே போய் அழுத்துறோம். இது மாதிரி 3 முறை இயக்கணும். இந்த இதயத்தில் எலும்பு கிடையாது, தசைகள் இருக்குது. அங்கே இதயத்தில் நரம்புகள் இருக்குது, இரத்த குழாய்கள் இருக்குது. ஸோ எலும்பு கிடையாது. இப்போ இதயத்தில் உள்ள மசில்ஸை இயக்குறதுக்கு தான் பாயிண்ட்டு. ஒரு மசில் சுருங்கி விரியணும். புரிஞ்சுங்களா? ஹோல் பாடின்னு ஒட்டுமொத்த இயக்கமும் சுருங்கி விரிந்து அசைந்து கசங்கும் தன்மையில் இயங்குதுங்க. பெரிஸ்டாலிக் மூமெண்ட்னு வாங்க. ஹார்ட் சுருங்கி விரியுது, லங்ஸ் சுருங்கி விரியுது, இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலகுடல் எல்லாமே சுருங்கி விரிந்து அசைந்து கசங்கும் தன்மையில் இயங்குது. அப்போ எப்போ சுருங்குவதோ எப்போ விரியுவதோ செயலற்று போதோ அப்போ அந்த உறுப்புகள் இயக்கம் நின்று போயிடுது. புரியுதுங்களா? அப்போ தசைகள் சுருங்கணும், விரியணும், அப்போதான் உடலோட இயக்கம் நடக்கும். இந்த பாயிண்ட் இதயத்தினுடைய தசைகளை சுருக்குவதற்கும் விரிப்பதற்கும் உள்ள முக்கியமான பாயிண்ட். இது ஹார்ட் ரிலேட்டட். இதே போன்று நம்ம உடம்புல நம்மளோட சிலபஸ்ல ஒரு 16 வர்ம புள்ளிகள் இதயத்துக்கு இருக்கு. இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு இந்த நம்ம வர்ம மருத்துவத்தில் வந்துடும். ஹார்ட்ல 4 இடத்துல பிளாக் இருக்குது, உயிருக்கு ஆபத்தான நிலை, இன்னைக்கு உடனே அட்மிட் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், 3 லட்சம் 5 லட்சம் பணத்தை கட்டுங்கன்னு அந்த உயிர் பயத்தை ஏற்படுத்தி அன்னைக்கே ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் சிலபஸில் இருக்கிற அந்த வர்ம புள்ளிகளை இயக்கிட்டு எந்த ஏஞ்சியோகிராம்னு சொல்கிறாங்க, அது ஒரு ஹார்ட்டில் இதயத்தில் உள்ள குற்றங்கள் என்ன இருக்குதுன்றது பார்க்குற ஒரு மருத்துவ பரிசோதனை. அந்த பரிசோதனை மீண்டும் அதே பரிசோதனையை நம்ம வர்ம புள்ளிகளை இயக்கிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க, மருத்துவர் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, மிஷின் சொன்னால் நம்புவாங்க. ஏன்னா அந்த மிஷின் எந்த இடத்துல பிளாக், ஒவ்வொரு இடத்துல கூட பிளாக் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுக்கும். அப்படியேப்பட்ட அற்புதமான மருத்துவ முறை இந்த வர்ம மருத்துவ முறை. எந்த ஒரு உடம்பை சிதைக்காம இயற்கையான முறையில் குணமாக்குற அத்தனை நுட்பமும் இந்த வர்மால வந்துடும். புரியுதுங்களா? இது இதயத்து தசைகளே சுருக்கி விரிப்பதற்குரிய மிக முக்கியமான வர்ம புள்ளி. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சக்தி கூறு அடங்கல்னு பேரு. இந்த சக்தி கூறு அடங்கல்ன்றது நான் தான் சொன்னேன், நேராக அப்படி ஒரு கோடு போட சொன்னேன், இப்படி ஒரு கோடு போட சொன்னேன். ரெண்டும் சந்திக்கிற இடம். இந்த ஒரு விரல் உள்ளதான் இருக்கணும், ரொம்ப உள்ள போகக்கூடாது, ரொம்ப வெளியே வரக்கூடாது. அந்த எட்ஜி தான் இந்த எட்ஜி. இந்த எட்ஜி படங்காலில் கையை வச்சுக்கிறேன், காலை நான் வசதியாக வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த பாருங்க, இப்படி அழுத்த போகிறேன், அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன், எடுத்துட்டேன். இதில் ஒரு சில வினாடி நின்றுட்டு எடுக்கிறேன். இதை பம்பிங் இப்படி பம்பிங்லாம் பண்ணக்கூடாது, இது ராங்கான மெத்தடு. கையை வச்சேன், ரெண்டு உள்ளங்கையையும் இந்த மேல் கால், அதாவது படங்கால்னு சொல்லுவாங்க, உள்ள 2 உள்ளங்கையும் படங்காலில் வச்சுட்டேன். இந்த விரலில் இந்த எட்ஜில் 3 விரலை வச்சேன், இந்த எட்ஜில் 3 விரலை வச்சேன். அப்படியே கிரிப் கொடுத்து டைட் பண்ணுறேன், அப்படியே எடுத்துட்டேன். அவ்வளோதான் இந்த இயக்குமுறைக்கு, அதாவது சக்தி கூறு அடங்கலுக்கு உள்ள இயக்குமுறை. இதில் என்ன பெனிஃபிட் நடக்குது? பெண்களுக்கு அதிக உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது மாதாந்திர தீட்டுன்னு சொல்லுவோம், மென்சஸ் டைம். அந்த மென்சஸ் டயத்தில் முறையாக 3 நாள் தான் அந்த கழிவுகள் வெளியேற்றணும். ஆனால் தொடர்ந்து 1 வாரம், 10 நாள், 15 நாள் அந்த கழிவுகள் ரத்தம் கொண்டுக்கிட்டே இருக்குதுன்னு வச்சா, இந்த பாயிண்ட்டை கிரிப்பாக அழுத்துனீங்கன்னா உடனே நின்றுடும். ரொம்ப கொஞ்சம் மைல்டாக அழுத்துங்க. ரொம்ப ஹெவியாக அழுத்துனீங்கன்னா பர்மனண்ட்டாக அந்த மென்சஸ் ஆகிறது, அந்த மாதாந்திர தீட்டு நிற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மெனோபா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜை கடக்கிறவன்னா பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு குழந்தை பேர் வேணும், தாய்மை அடைம்பதற்கு அவங்களுக்கு ஏதாவது சூழ்நிலை தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் மைல்டாக தான் இயக்கணும். இல்லைன்னா நிரந்தரமாக அந்த மென்சஸ் ப்ராப்ளம் நின்றுடும், அதிக உதிரப்போக்கு நின்றுடும். உதிரப்போக்குன்றது கர்ப்பப்பையிலிருந்து வர கழிவுகளுடைய போக்கு தொடர்ந்து இருந்தால் இதை இயக்கலாம். ஒரு குழந்தைக்கு அதாவது
வயதிற்கு 13 வயதிற்கு வந்த ஒரு பெண் குழந்தை 18 வயது வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த உதிரப்போக்கு தினசரி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு என்னுடைய வகுப்புல சொன்னாங்க. இது இயக்குற நான் வர்மா கற்றுக்கும் போது இந்த ஒரே ஒரு இந்த புள்ளியை இயக்கி ஒரு முறை இயக்கணும்னு அது நின்றுடுச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி அற்புதமான வர்ம புள்ளி இயக்கி பாருங்க. ஹெவியாக அழுத்திச்சிங்கன்னா பர்மனெண்ட்டாக நின்றுடும். இதை வந்து பக்குவமாக மைல்டாக அழுத்துங்க. தேவைப்படும் பட்சத்தில் 2வது ட்ரிப்பு இயக்குங்க, 3வது ட்ரிப்பு இயக்கி பாருங்கள். கண்டினியூவாக ஒரு 15 வினாடி அழுத்தினா போதுமானது. ரொம்ப ஹெவியாக போச்சுன்னா தேவைப்படும் பட்சம் 30 வினாடி கூட இயக்கலாம், வினாடி நிற்கலாம் தேவைப்படும் பட்சத்தில். அது 2 முறை இயக்கும் போது பர்மனெண்ட்டாக இந்த மென்சஸ் அதிக உதிரப்போக்கு வந்துகிட்டே இருக்கிறது நின்றுடும். அன்னைக்கு நின்றுடும். நான் வச்சுங்க. சப்போஸ் பர்மனெண்ட்டாக நினைச்சுன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னு என்று ஃபீல் பண்ணிங்கன்னா குடிக்க வருமம் கொடுத்தா திரும்பி வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக இது ஹெவியாக கொடுத்துட்டோன்ற ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே குடிக்க வருமம் கொடுங்க, அது நார்மல் ஆகிடும். ஞாபகம் வச்சுங்க. குட்டி வருமம் கொடுத்தாலும் இந்த ஹெவியாக கொடுத்த பாயிண்ட்டு நார்மல் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் குடிக்க வருமம் கொடுங்க, அடுத்த சுழற்சியில் சரியாக வரும். இது வந்து ஜென்ரலாக பெண்களுக்கு உரிய பாயிண்ட்டு நம்ம சொல்கிறோம். இது இல்லாமல், அந்த அதிக உதிரப்போக்கு இல்லாமல் உடம்புல ஹெவியாக ரத்த ஓட்டம் போகும். அடிப்பட்டு காயங்களால் போகிற ரத்தம், இது வந்து மென்சஸ்னால போகிற ரத்தத்தை நிறுத்துறதுக்காக உள்ள பாயிண்ட்டு. அடிப்பட்டு காயங்களால் போகிற அந்த வருமத்துக்கு கையில் வந்து மூட்டு வருமத்தை கொடுக்கணும். இந்த கை கொண்டா இந்த பாயிண்ட்டை கண்டினியூவாக இப்படி அழுத்துனீங்கன்னா, இப்படி கண்டினியூ நான் தப்பாக அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பில் எங்கே அடிபட்டு பீறிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குதுன்னா இந்த மூட்டு வருமத்தில் இந்த மடங்குற பகுதியில் 2 விரல்களை வச்சு அழுத்தி கண்டினியூ நான் தப்பாக அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பிளட்டு வெளியேறுது. உடம்பில் அடிப்பட்ட காயங்கள், விபத்துனால பீறிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற காயங்களை நிறுத்துறதுக்கு இந்த வர்ம புள்ளியை இயக்கணும். இந்த வர்ம புள்ளி வந்து பெண்களுக்கு உதிரப்போக்குனால தினசரி அது அதிகமாக தொடர்ச்சியாக போகிறத நிறுத்துறதுக்குள்ள பாயிண்ட்டுங்க. வச்சுங்க. மற்றவர்களுக்கு ஆண்களுக்கு இதை கொடுக்கலாம். இதுக்கு வந்து சக்தி கூறு அடங்கல்னு பேர். எனர்ஜியை ஷார்ப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். சக்தி கூறு அடங்கல் அடங்கி இருக்கிற ஒரு இடம். அன்கான்சியஸாக டெட்டாக மயக்கமுற்று சுய நினைவு இழந்து இருக்கிறவங்களை எழுப்புவதற்கு உரிய பாயிண்ட். இந்த வர்ம புள்ளியில் நாங்கள் சொல்கிற மேக்சிமம் எதெல்லாம் அடங்கல்ன்ற ஒரு வார்த்தை வருதோ அந்த வர்மால மேக்சிமம் அதெல்லாம் வந்து அன்கான்சியஸாக மயக்கமுற்றவர்களை எழுப்புவதற்குரிய பாயிண்ட். உயிர் அடங்கி இருக்கும் அந்த நிலையில் இருப்பவர்கள், சுய நினைவு இழந்தவர்கள், அவங்கள எழுப்புவதற்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு. இதை இயக்கணும்னா என்ன ஆகும்னா ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எந்த ஒரு அடங்கலை இயக்குனாலும் சரி, எப்போ அன்கான்சியஸ் ஆனால் இதயத்தினுடைய துடிப்பு, ஹார்ட் பீட்டிங் ஸ்லோவாக ஆயிடுச்சுன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ஸ்லோவாகிடும். எப்போ பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் நின்று மூளை தான் மொத்த ஹோல் பாடின்னு இயக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மூளைக்கு தேவையான ரத்தம் இதயத்திலேருந்து போகாதனால அவங்க மயக்கம் விட்டுடுறாங்க. இப்போ அந்த மயக்கம், கேர், கிடினஸ் இதெல்லாம் போகணும்னா இதை டைட் பண்ணாலே போதும். உடனே ஹார்ட் பீட்டிங் வேகமாக வரும். அடுத்த செகண்ட் ஆனால் மூளைக்கு போய் ரத்த ஓட்டம் போயிடும். ரத்த ஓட்டம் போனால் அந்த பிரிஸ்க் ஆகிடுவாங்க. இந்த தலை சுற்றல், மயக்கம், கேர், கிடினஸ் ஏதாவது இருந்தால் நார்மலாக உள்ளவங்களுக்கு, ஆண்களுக்கு, மற்ற பெண்களுக்கு, இந்த உதிரப்போக்கு இல்லாத மற்ற பெண்களுக்கு இதை கொடுக்கும்போது எனர்ஜி பாயிண்ட்டாக வேலை செய்யுது. புரியுதுங்களா? இது சக்திக்கு ஒரு அடங்கல்னு பேர். அடுத்து வந்து உள்ளங்கால் வெள்ளை வருமம். இப்போ நான் என் போக்குக்கு நான் திரும்பி இருக்கிறேன் வாகா செய்யணும்னு சொல்லி. இப்போ இது கட்டை விரல்ல நான் 3 இந்த கட்டை விரல் தசை, இந்த தசையோட அமைப்பு சேர்ற இடம், இந்த மற்ற 4 விரல் சேர்ற இடம். இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்தை இந்த எள்ளு மாதிரி, இந்த வேற கட்டை விரலை வந்து எள்ளு மாதிரி வச்சுக்கணும். இந்த படங்கால், இது இந்த காலுக்கு மேல் காலுக்கு பேர் படங்கால்னு பேர். இந்த 4 விரலை இங்கே பதிய வச்சுக்கிறேன். இந்த கையை இப்படி பதிய வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை இதாருங்க இங்கே கொண்டு வந்து உள்ளங்கையால் அப்படியே அழுத்தி டைட் பண்ணிட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான். அப்படி ஒரு ப்ரெஸ். இந்த இடத்துல இந்த பள்ளத்தில் 2 இந்த தசைக்கு இந்த தசைக்கு நடுவில் உள்ள அந்த வி மாதிரி வர கேப்பில் வச்சுக்கிட்டேன். எள்ளு மாதிரி விரலை மடக்கிட்டு இந்த கட்டை விரலை இந்த உள்ளங்கையால் அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த 4 விரலில் வந்து பின்பக்கம்
படிய வச்சுக்கிறேன். அந்த படங்கால்னா மேல் காலில் படிய வச்சுக்கிட்டேன். அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது ஜிவ்னு அப்படியே சாக்கடிச்சு இதுக்கு போகிற மாதிரி மூளை வரைக்கும் போகும். இது உள்ளங்கால் வெள்ளை வருமம் அடங்கலாகவும் வேலை செய்யுது, இது வெள்ளை அடங்கலாகவும் வேலை செய்யுது. புரியுதுங்களா? 2 விதத்தில் வேலை செய்யுது. இது வந்து வர்மம்ன்ற சொல்லும் போது அந்த இயக்கு முறையை வந்து அப்படி அழுத்திட்டு எடுத்துட்டோம். இது எடுக்கிறதுக்கு கால்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், பாதத்துக்கு எனர்ஜி கொடுக்கும். புரியுதுங்களா? இது வந்து லெங்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், லெங்ஸுக்கு ஆற்றலை கொடுக்கும். யாராவது பாத யாத்திரை போயிட்டு வந்து காலெல்லாம் கட்ட மாதிரி உணர்ச்சி இல்லாமல் மரத்து போய் கிடக்கும். இப்போ இந்த பாயிண்ட் இயக்குன உடனே கால்களுக்கு ஃபுல்லாக உணர்ச்சி வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா காலே அப்படியே இது மாதிரி இருக்கும், இது ஒரு அதாவது மரக்கட்டையாகிடும். அப்படி பாத யாத்திரை போயிட்டு வருவாங்க, நம்ம நீண்ட நாள் தொடர்ந்து நடந்து போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த காலிலே உணர்ச்சி இல்லாமல் ஆகிடும். அது மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பாயிண்ட்டை அழுத்தின உடனே கால்களுக்கு மொத்த ஆற்றலும் உணர்ச்சி வரும், எனர்ஜி வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் உள்ளங்கால் வெள்ளையர்மம். மேலும் இது வந்து நுரையீரலை இயக்குவதற்குரிய முக்கியமான பாயிண்ட். இதில் வந்து நாம் வந்து காலை எனக்கு வாகனம் வச்சுக்கிறேன், ஒரு பேஷண்ட்டுன்னு இருக்கிறாரு. நீங்கள் பேஷண்ட்டு ஆணோ பெண்ணோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த காலை அப்படின்ட்டு அக்கு பஞ்சர் பண்ணுறாங்க நிறைய பேர். உடலை தொட்டு செஞ்சால் கர்மா சேருது, அவங்களுடைய இது வந்து நமக்கு வந்துடுது. இப்போ ஒரு நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கழுத்து வலியோ முது வலியோ ஏதோ சம்திங் இயக்கும் போது அந்த வலி நமக்கு வரும். ஏன்னா அவங்க கர்மா நமக்கு வந்துடும். அதனால் நீடில் போடும்போது உடலில் டச் பண்ணாமல் போடணும்னுவாங்க. தொட்டு இயக்கக்கூடாது. நிறைய பேர் உடலை தொட்டு இயக்குவதே கிடையாது. அதெல்லாம் கேட்டால் அந்த நோயாளியோட கர்மா நமக்கு சேரும்னு சொல்லுவாங்க. இது கர்மாலாம் கிடையாது. இங்கே பாருங்க, இது வந்து வர்மா, இது வந்து கொம்பேரி காலன்னு ஒரு வர்ம புள்ளி. இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் இப்போ இயக்க போகிறேன். இப்போ இது வந்து கால்கள் டோட்டல் இடுப்பு கீழே உணர்ச்சியே இல்லாமல் இருக்கா, உணர்ச்சியை கொண்டு வரதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு. கால்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆற்றலை கொடுக்குற பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் இங்கே இயக்குன முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணணும், அந்த கால்களை இயக்கணும்னா நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்து அமர்ந்து செய்யணும். இப்போ இந்த காலை நான் வந்து என்னுடைய சோம்பேறித்தனத்தினால நான் இங்கேருந்தே இப்படி இயக்குவேன். அப்படி இயக்கும்போது என் கைகள் ட்விஸ்ட் ஆகும், ஷோல்டர் திருப்பணும், கழுத்து திருப்பணும். அப்போ இந்த சரியான அது ஒரு இயக்கம் என்னால் முடியாது. அப்படி செய்தாலும் ஒரு ஒரு குத்து மதிப்பாக தான் நம்ம செய்வோம். அப்படி செய்கிறதுனால எனக்கு கை வலி, ஷோல்டர் வலி இதெல்லாம் வரும். நான் அந்த இடத்துல உட்காந்து சரியான வாகில் சரியான பொசிஷனில் உட்காந்து இயக்குனா தினசரி 100 பேர் 150 பேர் கூட இயக்கலாம். எந்த வலி எந்த வேதனையும் வராது. நாம் உட்காந்து இயக்குற மெத்தடில் சரியான இது இல்லாத போது தான் அந்த வலி வேதனை பேர் பண்ணும். வருமா கொடுத்து முடிச்சுன்னா பாருங்கள், அவங்களுக்கு வருமா இயக்குனா எனக்கு கை வலி வந்துடுச்சு, ஷோல்டர் வலி வந்துச்சுன்னுவாங்க. அது மாதிரி எந்த வலியும் வராது சரியான பொசிஷனில் உட்காந்து செஞ்சால். அடுத்து கால் சார்ந்தது இப்போ வரப்போகிறோம். இப்போ இந்த கால் சார்ந்த வருமங்களை பாதத்தில் மூணு இயக்கணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும், கட்டை வரல இந்த இருங்க, இந்த இடத்துல இந்த நகைக்கண்ணுன்னு சொல்லுவோம். இதில் இந்த இடத்துல இருக்கிறது இந்த புள்ளி. இந்த இடத்துக்கு வந்து அடக்க காலன்னு பேர். இந்த பெண்டு வருது பாருங்க, இந்த பெண்டு வர இடத்துல இருக்கிறது வந்து கண்ணரம்பு காலம். எப்போதும் வெளியே வந்துடணும், அதுக்கப்புறம் திரும்பி உள்ளே வருது. நகம் எங்கே வளையக்கூடிய இடமோ அந்த இடம் வந்து கண்ணரம்பு சீதக்காலம். இந்த ஓரம் தான், இந்த ஓரம் கண்ணரம்பு சீதக்காலம். இப்போ அடக்க காலம், கண்ணரம்பு காலம், கண்ணரம்பு சீதக்காலம். இப்போ இதை இயக்குறோன்னா இந்த கட்டை விரல் பகுதி, இது பாருங்க, இந்த கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் இந்த கட்டை விரலை இந்த எலும்பு பகுதி ஒன்று இருக்குது. இந்த இப்படி மடங்கும் போது இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும். இந்த எலும்பு பகுதியால் இந்த இடத்துல அடக்க காலத்தில் இப்படி கையை வைக்கிறேன். வச்சுட்டு கைகளை நடுவில் அடியில் அண்டை கொடுத்துக்கிட்டேன். இந்த மேலே இந்த கட்டை விரலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும், அப்படி கிரீப்பாக அழுத்தி எடுக்கணும். சரிங்களா? அடுத்து இது வந்து வெளியில் இந்த அடக்க காலத்துக்கு வெளியில் இந்த நகை வந்து வளையக்கூடிய இடத்துல இந்த பெண்டில் இருக்கிற ஓரம், இந்த பக்கம் ஓரம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், அடக்க காலத்தையும் இது வந்து அடக்க காலம், இது கண்ணரம்பு காலம், இது கண்ணரம்பு சீத காலம். இப்போ கண்ணரம்பு காலம், கண்ணரம்பு சீத காலத்தை இந்த நண்டு கொடுக்கு மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே கிரிப்பை அழுத்துறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டயத்தில் கிரிப்பை டைட் பண்ணி எடுக்கணும்.
இதுதான் இது இரண்டுத்துக்கும் இயக்கும் முறை. இப்போ இது இயக்குவதனால என்ன நடக்குது? அடக்க காலம், கண்ணரும்பு காலம், கண்ணரும்பு சீதம். இது இடைகளை ஓட்டத்தை சரி பண்ணுவதற்குள்ள ஒரு முக்கியமான வர்ம புள்ளி, அபானனை தூண்டுவதற்குள்ள ஒரு முக்கியமான வர்ம புள்ளி. சரிங்களா? உடல் தசைகளை இயக்குவதற்கு மஸ்குலர், அதாவது தசை சம்பந்தப்பட்ட குற்றங்கள் இருந்தால் அதை சரி செய்வதற்கு உள்ள முக்கியமான பாயிண்ட். இது மஸ்குலர் நீரோ அட்ராபின்னு சொல்லுவாங்க. மஸ்குலர் அட்ராபின்னா திருநெல்வேலி அல்வான்னு சொல்லுவாங்க. கொலான்னு இருக்கும். இப்போ இந்த மசிலை இப்படி பிடிச்சிங்கன்னா, இல்லை இந்த தொடையை அப்படி பிடிச்சிங்கன்னா, இந்த இரண்டு உள்ளங்கைகளும் இந்த ரெண்டு விரல்களும் என்னை உள்ள வந்து தொடுற அளவுக்கு ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ கொலான்னு சதைகள் இருக்கும். டெய்லி கோடிக்கான செல்கள் உற்பத்தி ஆகுது, கோடிக்கான செல்கள் அழியுது. அந்த தசை திசுக்கள் அழிஞ்சிக்கிட்டே வரும். அந்த ஒவ்வொரு செல்லும் மீண்டும் புதுப்பிக்காது. அது வந்து டோட்டலாக இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஒரு கட்டை வரல கூட அவங்களால அசைக்க முடியாது. அதற்கெல்லாம் மற்ற ஆங்கில மருத்துவத்தில் அந்த முறையான மருத்துவ முறை கிடையாது. இந்த வர்மாவில் பர்ஃபெக்டாக ரிசல்ட் வரும். அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, தசைகளை இயக்குவதற்கு உள்ள பாயிண்ட் எதுனா அபானனை தூண்டணும். இது அபானன் துவங்குற இடம். நமக்கு இடகலை பிங்களை என்ற ரெண்டு சுவாச ஓட்டம், நாடி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இடது பக்கம் சுவாசம் நடக்கிறத சந்திரகலைன்னு சொல்லுவோம், வலது பக்கம் சுவாசம் நடக்கிறத சூரியகலைன்னு சொல்லுவோம். இந்த இடது பக்கம் சுவாசம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த வலது பக்கம் கட்டை விரல்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த சுவாசத்தினுடைய துவக்கம், அபானுடைய துவக்கம் ஆரம்பித்து 16 ஸ்தானங்கள் பாடியில் போய் இடது பக்கம் சுவாசம் வெளியே வேறுது. இங்கே ஆரம்பிக்கிறது, இந்த கத்திரிக்கோள் மாறலாக பின்னி போயிட்டே இருக்கு. வந்து இடது பக்கம் சுவாசம். அது பிங்களை வந்து அது உடம்பை வெப்பத்தை ஏற்படுத்தும், இது உடம்பை கோல்டாக ஏற்படுத்தும். கண் நரம்பு சீதக்களம், சீதளம்னு சொன்னால் குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்போ பாடியில் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இது. அபானனுடைய ரன்வே ஸ்டார்ட் ஆகிற இடம் இது, அபானனுடைய துவக்க இடம். இது உடம்புல பல இடங்களை டச் பண்ணி போகுது. மிக முக்கியமாக உடம்புல உள்ள கழிவுகள் இன்னும் சொல்லுவாங்க, அபானன்றது கீழ் நோக்கிய வாயு, பிராணன்றது மேல் நோக்கிய வாயுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அபானனும் பிராணனும் உடல் முழுவதும் சமமாக இயங்குது. ஹார்ட் பம்ப் பண்ணி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது. ஒவ்வொரு உறுப்புகளும் பயன்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம், அந்த உறுப்புகள் இயக்கம் முடிந்ததுக்கப்புறம், கண்ணுன்ற பார்வை முடிந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த ரத்தமெல்லாம் கெட்ட ரத்தமாக மாறிடும். அது அங்கே சிறை வழியாகும். போகும்போது தமனி வழியாக போகும் எல்லா உறுப்புகளுக்கும். அதை பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் அது கெட்ட ரத்தமாக மாறி சிறை வழியாக மீண்டும் கிட்னிக்கு வரும். அது நம்ம உடல் குறியல் உடலைங்கள் சொல்லும்போது தெளிவாக புரியும். அப்போ எங்கெல்லாம் பிராணன் போதோ அந்த உறுப்புகள் பயன்படுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அது கழிவு ரத்தமாக மாறும்போது அது அபானனாக மாறுது. பிராணன் தான் அபானனாக மாறுது. அப்போ 50% பாடியில் பிராண ஓட்டம் இருக்குது, 50% பாடியில் அபானனுடைய ஓட்டம் இருக்குது. இதை கீழ் நோக்கிய வாயுன்னு சொல்கிறத விட வெளிநோக்கிய வாயு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடம்புல உள்ள கழிவுகளை வெளிநோக்கி தள்ளிக்கிட்டே இருக்குது. இந்த அபானனோட வேலையை உடலுடைய கழிவுகளை வெளிநோக்கி, கண்ணில் இருக்க பீலை, மூக்கில் கோலை, காதில் குருமின்னு சொல்லுவாங்க, பல்லில் ஊழன்னு சொல்லுவாங்க, சிறுநீர், மலம், உடம்புல உள்ள ஒவ்வொரு துவாரம், மயிர்கால்கள் வழியாகவும் வேர்வை வெளித்தள்ளுது. உடம்புல கழிவு அழுக்குகள் இல்லாத இடம்லாம் கிடையாது. நகை கண்கள்கள் எல்லாத்துலேயும் அழுக்குகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தாய் வயிற்றுல கருவையை உற்பத்தி செய்வது அபானன் தான் செய்யுது. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணுது, எல்லாமே அபானன் தான் வேலை செய்யுது. ஆணுடைய கழிவு பெண்ணுடைய கழிவுனால தான் இந்த உடலை உற்பத்தி ஆகுது. அதுவும் ஒரு குழந்தையே 10 மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் அது கழிவுன்னு தான் நினைக்குது. அதற்கு மேலே அந்த கழிவுகள் அந்த உடம்புல தங்கினா உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சி அந்த குழந்தைய புஷ் பண்ணி வெளி தள்ளுவதே அபானன் வாயு தான். அபானன் தான் இதெல்லாம் செய்யுது. அதனால் இது இந்த பாயிண்டை மட்டும் இயக்கி சரி பண்ணலான்னு நினைக்காதீங்க. உடலுக்கு ஜீரண கழிவு மண்டலம் அது சம்மந்தப்பட்ட வர்ம பலிகள்லாம் நான் சொல்லியிருப்பேன். எங்கெல்லாம் கழிவு மண்டலத்தில் எது யூரினரி ட்ராக் வேலை செய்கிறதுக்கோ, மோசன் போகிறதுக்கோ, ஆண் பெண் இணைவரித்து சம்மந்தப்பட்ட உறுப்புகளில் அந்த விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு, சுரேனந்தம் உற்பத்தி ஆகுது, இது மாதிரி நிறைய பாயிண்ட்டுகளை இந்த வர்மாவில் சொல்லுவேன். இதெல்லாம் அபானன் இருந்து இயங்கக்கூடிய இடங்கள் தான். புரியுதுங்களா?
அதனால் அபானன் எங்கெல்லாம் உடம்புல இருக்குதோ அதெல்லாம் தூண்டும் போது தசைகள் ஆக்டிவேட் ஆகும், மசில் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். ஆமாம் வச்சுங்க. அதனால் மஸ்குலர் நியூரோ அட்ராபினா இந்த ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு தசையெல்லாம் சரியாடுன்னு நினைக்காதீங்க. உடலில் பல இடங்களில் வர்ம ஆற்றல் அந்த அபானுடைய இருந்து தங்கி இயங்கி கொண்டிருக்குது. அந்த புள்ளிகளும் சேர்த்து இயக்கும் போது இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். உணர்ச்சியே இல்லாத கால்கள் உணர்ச்சிக்கு வந்துடும், ஆக்டிவேட் ஆகிடும். இது ஆங்கில மருத்துவத்தில் சக்ஸஸ் ஆகலை இது வரைக்கும். நம்ம வர்மாவில் பர்ஃபெக்டாக இதுக்கு ரிசல்ட் வந்திருக்குது. இது சிறப்பான ரிசல்ட் வருது. இது முழுமையாக அந்த எல்லா வர்மத்தையும் சேர்த்து இயக்கும் போது இது அதனுடைய பயன்பாட்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. அமைச்சுங்க. இது அடக்க காலம், இது கண்ணெரும்பு காலம், இது கண்ணெரும்பு செய்த காலம். அபானனை இயக்குவதற்கு, இடைகளை இயக்குவதற்கு, தசை சம்பந்தப்பட்ட குற்றங்களை சரி செய்வதற்கு உள்ள வர்ம புள்ளி இந்த 3 வச்சுங்க. அடுத்து இது அடக்க காலம். இந்த முதல் எலும்பு மடங்குற பகுதி, இது எதுனா மடங்குற பகுதி, இந்த எலும்பு மடங்குற பகுதி இதுதான். இது பூத சுத்தி 1ன்னு சொல்லுவோம். இந்த அடக்க காலத்துக்கும் இந்த பூத சுத்தி 1க்கும் நடுவில் இருக்கிறது இது புலிமுத்து அடங்கல். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் புலிமுத்து அடங்கல். இந்த புலிமுத்து அடங்கல்ல இது பூத சுத்தி 1. அடுத்து இந்த இடத்துல 2வது விரல் பூத சுத்தி 2, 3வது விரல் பூத சுத்தி 3, 4வது பச்சினி வர்மம்னு சொல்லுவாங்க. ஆனால் பாயிண்ட் இங்கே கிடையாது, இங்கே தான் இருக்குது. இது பூத சுத்தி 2ன்றது இந்த இடத்துல இருக்குது, 3ன்றது இந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா எனர்ஜி இங்கே இருக்குது. பாயிண்ட் இங்கே தான் பிடிக்கணும், இங்கே தான் அழுத்தணும், இங்கே தான் பிடிக்கணும், இங்கே தான் அழுத்தணும். ஆனால் மேலே சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல எனர்ஜி கிடையாது. அதுக்குரிய வர்ம ஆற்றல் தேங்கி இருக்கிற இடம் அடியில் இருக்குது, இதுவும் அடியில் இருக்குது. இது மேலே சப்போர்ட்டிங் தான் பண்ணுறோம், அதனால் மேலே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ நான் இயக்க போகிறது இது புலிமுத்து அடங்கல் பேர். அடங்கல்னு சொன்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதெல்லாம் அடங்கல்ன்ற வேர்டு வருதோ அன்கான்சியஸை டெட்டாக மயக்கமுற்று இருப்பவங்க, உணர்ச்சியாற்று டெட்டாக படுத்திருக்கிறவங்கள எழுப்புவதற்குரிய பாயிண்ட்டுன்னு சொன்னோம். இந்த புலிமுத்துனா புளியை விதைய வச்சு இந்த இடத்துல அழுத்தி அது ஒரு இயக்கு முறையை செய்வதன் மூலமா அவங்க அன்கான்சியஸாக டெட்டாக இருக்கிறவங்கள உயிர் எங்கேயோ உடம்புல இயங்கிட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதை எப்படி இயக்குறதுன்ற ஒரு இது இப்போ நான் வர்மா பார்க்குறேன். இவர் படுக்கிறாரு, அப்படியே படுங்க. ஏன்னா அன்கான்சியஸ் இருக்கும் படுத்துருப்பாரு, அதனால படுக்க வைக்கிறோம். படுங்க. இப்போ இவர் இயக்கும் போது என்ன நடக்குதுன்றதை பாருங்க. இதை நம்ம புளிய விதைய வச்சு தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். இப்போ இந்த இடத்துல புளிய விதைய வச்சு நம்ம செய்ய போகிறோம். புளிய விதை இல்லாதனால இந்த கை கட்டவரில் இந்த எலும்பு பகுதியை இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தலாம். அழுத்தும் போது அந்த இயக்கு முறை நடக்கும். சில சமயம் இது மாதிரி பேனாவோ ஏதோ ஒரு பொருளான புண்ணு ஆக்குற மாதிரி கல்ல வச்சிடாதீங்க. அது சாஃப்டாக இருக்குது, உருளையாக இருக்குது, அதனால இதை வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு அழுத்தும் போது அப்படி வேகமாக அழுத்துனீங்கன்னா அங்கே எந்திரிப்பார். அவர் பாருங்கள், ஹெவியாக அழுத்துக்கும் போது ஃபோர்ஸாக எந்திரிப்பார். இதை நம்ம அதிக அழுத்தம் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த நிகழ்வு அப்படி கிரிப்பாக அழுத்தும் போது அந்த உயிர் அப்படி துடிச்சு அப்படி எந்திரிக்கும். இதில் என்ன நடக்குதுன்னா ஒருத்தருக்கு உயிரோட இருக்கிறாரா இறந்து போயிட்டாரான்னு கண்டுபிடிக்கணும்னா சில சிம்டம்ஸை சித்தர்கள் சொல்கிறாங்க. அன்கான்சியஸாக இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம நேராக போய் இதை இயக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை பாருங்கள் உடம்புலன்னு சொல்கிறாங்க. ஒன்று, உயிர் உடம்பு விட்டு வெளியே போகும்போது நம்ம கழிவுகளை வெளியே தள்ளிடும். ஒன்று, மலத்தை வெளியே தள்ளிடும். 2, சிறுநீரை வெளியே தள்ளிடும். விந்து வெளியே வந்துடும். எப்போ உயிர் யாருக்கு இறந்து போனவர்களும் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்லாம் போனீங்கன்னா அந்த உடலை சுத்தம் பண்ணி அதுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க. புரியுதுங்களா? பிணக்கிடங்குலேருந்து சுத்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு, ஏன்னா எல்லாமே கழிவு வெளியே தள்ளிடுறதுனால அவங்க அப்படியே டெட் பாடியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ உடம்பை விட்டு உயிர் போதோ ஐசியூ வார்டிலேருந்து எடுத்துகிட்டு சில இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அந்த பிணக்கிடங்குலேருந்து ஒரு நபர் இதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வேற ஒரு புது துணியை உடுத்தி கொடுத்து தான் அனுப்புவாங்க அவங்க. அப்போ அவருக்கு அந்த இடத்துல ஈரப்பதமாக இருக்குதா கண்களில் பார்க்கும் போதே தெரியும். யூரின் வெளியே வந்துடும், மோஷன் வெளியே வந்துடும், விந்து வெளியே வந்துடும். அப்போ அவங்களுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். நாடி பார்க்கும் போது தெரியாது, பல்ஸ் இருக்காது.
சில சமயம் அன்கான்சியஸாக இருப்பாங்க. அதை நம்பி நீங்கள் சில இது செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னு அவங்க சித்தர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இதை இயக்கும் போது என்ன நடக்கும்னா, இது எந்த இடத்துல உடலில் அவங்களுக்கு தாக்குதல் நடந்திருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது, எதனால் மயக்கம் முற்றுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறது விழிகளை பார்க்க சொல்கிறாங்க. விழிகள்னா கண் விழிகளை பாருங்கள். அப்படி கண்கள் மேல் நோக்கி அப்படி சொறி இருக்கும். மேல் நோக்கி சொறி இருக்கும்போது ஏதோ தலையில் அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். கீழ் நோக்கி இருக்கும்போது இந்த விழி கீழ் நோக்கி இருக்கும்போது இடுப்புக்கு கீழே எங்கேயோ அவங்களுக்கு தாக்குதல் நடந்திருக்குது, விபத்து, இதெல்லாம் அடிபட்டிருக்கு. கண்ணு சைடு ஒரு பக்கம் இடது பக்கம் சைடு சாஞ்சிருக்கு, இல்லை வலது பக்கம் கண்ணு விழி இப்படி ஒதுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பக்கம் சார்ந்த கை சார்ந்த வருமங்கள் ஏதோ இயக்குனீங்கன்னா உடனடியாக ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடும். நாம வச்சுங்க. பாடி கண்களை பாருங்கள், எந்த இடத்துல கண்களுடைய விழியோட பாருங்கள், பார்வை அந்த விழி எந்த பக்கம் மேல் நோக்கி சொருவி இருக்கா, கீழ் நோக்கி சொருவி இருக்கா, இடது பக்கம் இருக்குதா, வலது பக்கம் இருக்கா, 4 பக்கம் பாருங்கள். அதற்கு நியர்பை என்னோட சிலபஸில் ஒரு 22 அடங்கல் ஸ்தானங்களை நம்ம சிலபஸில் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த நியர்பை உள்ள அடங்கல் எதுன்னு பார்த்து அதை இயக்கின உடனே டக்குன்னு எந்திரிச்சிருவார். இது எதுவுமே இயலைன்னா இந்த பாயிண்ட் மிக முக்கியமானது. இதை இயக்கும் போது என்ன பண்ணுவோம், இப்படி வச்சு அழுத்தின உடனே ஃபோர்ஸாக எந்திரிப்பார். எந்திரிச்ச உடனே டக்குன்னு கையை இங்கே எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இவர் எந்திரிக்கும் போது இந்த பல்ஸ் நேராக ஹார்ட்டை பீட் பண்ணி நேராக மூளைக்கு போகும். அந்த எனர்ஜி திரும்பி அவங்க ஆக்டிவேட் ஆகி அந்த இதயத்திலேருந்து மீண்டும் ரத்த ஓட்டம் என் கைக்கு அந்த பல்ஸ், அந்த நரம்புல இந்த இடத்துல ஒரு துடிப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும். என் கையில் ஃபீல் பண்ணலாம் அந்த விரல்களில். இந்த பல்ஸ் அடிக்கிற வரைக்கும் கம்முன்னு கொஞ்சம் நேரம் நிற்கணும், வெயிட் பண்ணணும். ஆனால் இவர் ஃபோர்ஸாக எந்திரிக்கும் போது இவர் எவ்வளோ வேகத்தில் இப்படி வச்சு அழுத்தணும், அவ்வளோ வேகத்தில் எந்திரிச்ச உடனே நான் கையை டப்புன்னு எடுத்துட்டா அதே ஈக்குவலாக டக்குன்னு போய் மயக்கம் போட்டு விழுந்துருவார். அதனால் அவர் மயக்கம் போட்டு விழாமல் இருக்கணும்னா அவர் இந்த பக்கம் ஒதுங்கிடணும். டக்குன்னு அவர் மேல் நோக்கி ஃபோர்ஸாக எந்திரிக்கும் போது நான் உடம்பை ஒரு பக்கமாக ஒதுங்கி வச்சிடணும். அவங்க மேலே எந்திரிக்கும் போது இப்போ நேரம் அவங்க அப்படியே உட்காந்துருந்தா அவர் நம்ம மூஞ்சி முகரக்கட்டெல்லாம் மோதிக்கிட்டு விழுவார், நம்ம மேலேயே விழுவார் அவ்வளோ ஃபோர்ஸாக எந்திரிக்கும் போது. அதனால் அவர் எந்திரிக்கிறான்னு சொல்லும் போது டக்குன்னு இந்த பக்கம் ஒதுங்கிடுங்க. ஆனால் கையை முண்டி எடுக்காதீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் சில வினாடி வைங்க. கையில் அந்த பல்ஸு அடிக்கும், அந்த நாடி துடிப்பு உணர்றத நீங்கள் ஃபீல் பண்ணினதுக்கப்புறம் கையை மெதுவாக விடுங்க. அவர் எந்திரிச்சு உட்காந்தவர் மீண்டும் போய் மயக்கம் போட்டு விழுவ மாட்டார். இது பூத சுத்தி 1. இந்த விரல் முன்னாடி இந்த மடங்குற பகுதிக்கு இதுதான் பூத சுத்தி 1. இந்த கட்டை விரல் எலும்பு பகுதியை வைக்கிறேன். இந்த மடங்குற பகுதியை ரெண்டுத்தையும் இணைக்கிறேன். வச்சுட்டு கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி இயக்கிட்டே இருக்கும் சில வினாடி. இதுலேருந்து ஒரு நரம்பு போகுது, அதை அழுத்தின உடனே இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நடுவரல் இப்படி வைக்கிறேன். இந்த நடுவரலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்துக்கு பேர் கால் குளச்சின்னு பேர். கால் குளச்சில் இடது இந்த கை கட்டவரில் இப்படி அழுத்திக்கிட்டேன். மீதி 4 வரல அப்படி இந்த பின்பக்கம் பின்காலை கவி பிடிச்சிக்கிட்டேன். இது இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பூத சுத்தி 1ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டைட் இப்படி அழுத்திக்கிட்டு இந்த எலும்பில் இந்த பகுதி அழுத்துறேன். அப்படியே என்னை நோக்கி வலிச்சு இழுக்கிறேன். கிரிப்பாக கொடுத்துட்டு இங்கேயும் கால் குளச்சி இப்படி அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். இது கவி பிடிச்சிக்கிட்டேன். இந்த பூத சுத்தி 1ன்ற கட்டவிரல் முதல் மடங்குற பகுதி டைட் பண்ணி வெளிநோக்கி எண்ணெய் நோக்கி வலிச்சு இழுக்கிறேன். இதுதான் பூத சுத்தி 1னுடைய இயக்குமுறை. அடுத்து பூத சுத்தி 2ன்றது இந்த இடத்துல நான் கையை சப்போர்ட் பண்ணாலும் இந்த இடத்துல தான் அதனுடைய ஆற்றல் இருக்கிற இடம். இந்த விரலை இப்படி லாக் பண்ணிக்கிறேன், இல்லை இந்த விரலை இப்படி லாக் பண்ணிக்கலாம். அழுத்திக்கிட்டு ஏந்தி கிரிப் கொடுக்குறேன். அதே மாதிரி கால் குள்ளச்சி இந்த இடத்துல லாக் பண்ணும். கால் குள்ளச்சின்றது இந்த கணுக்காலும் இந்த கால் பாதமும் 2 இணையிற இடத்துல இந்த நடுவுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். இந்த பள்ளத்தை லாக் பண்ணிங்க. லாக் பண்ணிட்டு டைட் பண்ணிவிட்டு அப்படியே வெளிநோக்கி இழுக்கணும். ஏன்னா கீழே ஏந்தி டைட் பண்ணணும். அப்படி ஏந்தி டைட் பண்ணிட்டேன், இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னை நோக்கி வெளிநோக்கி இழுக்கிறேன். ஆனால் கால் குள்ளச்சி கிரிப் கொடுத்துக்கிட்டே இங்கே கிரிப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல கிரிப் கொடுத்துட்டே இருக்கணும். இதை வெளிச்சு இழுக்கணும். 2 இயக்குமுறை நடக்குதுங்க. அடுத்து பூத சுத்தி. இது பூத சுத்தி 1, இது பூத சுத்தி 2. இந்த இடத்துல கீழே சொன்னால் அதே மாதிரி பூத சுத்தி இங்கே சப்போர்ட் பண்ணுனா கூட ஆற்றல் இருக்கிற இடம் இங்கே. அதனால் அடியில் பிடிச்சிட்டேன், அப்படி ஏந்தி தூக்கிட்டேன், இங்கே கிரிப் கொடுத்துட்டேன்.
இதை கால் குழச்சியை டைட் பண்ணிட்டேன். அப்படி வெளிமுகமாக வலிச்சு இழுக்கிறேன். புரியுதுங்களா? அந்த கிரிப் கொடுத்துட்டே வலிச்சு இழுக்கணும். இங்கேயும் கிரிப் கொடுக்கணும். இதை டைட் பண்ணி வெளிமுகமாக இழுக்கணும். லேசாக சொடக்கு போடுற மாதிரி, இப்படி சொடக்கு போடுற மாதிரி இழுக்கக்கூடாது. சொடக்கு போடுற மாதிரி இழுக்கக்கூடாது. அதை டைட் பண்ணி கிரிப் பண்ணி மென்மையாக இழுக்கணும். கிட்டத்தட்ட இப்படி ஜீவுன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். மென்மையாக செய்யணும், ஹெவியாக செய்யக்கூடாது. ஹெவியாக சொன்னால் கால்லாம் அப்படி மரத்து போன மாதிரி ஆகிடும். அவ்வளோ ஹெவி பண்ணக்கூடாது. கொஞ்சம் மைல்டாக பண்ணணும். இந்த இடம்லாம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. மைல்டாக பண்ணணும். அடுத்து இது வந்து பூத சுத்தி 1, பூத சுத்தி 2, அதாவது கீழே தான் இருக்குது. 3வது வந்து பச்சினி வருமம். இந்த பச்சினி வருமன்றது 4வது விரலில் இருக்குது. அதே மாதிரி கால் குழச்சி பிடிச்சிக்கிட்டேன். விரலை அழிந்து ஏந்தி அடி டைட்டாக வெளியே இழுக்கிறேன். வெளிமுகமாக வலிச்சு இழுக்கிறேன். டைட் பண்ணிக்கிட்டு மேல் நோக்கி டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வலிச்சு இழுக்கிறேன் வெளிமுகமாக. இப்போ இந்த பூத சுத்தி 1, 2, 3 இது 3னுடைய பலன்கள் என்னன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இது வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து பூத சுத்தி 1ன்றது பாடியில் பஞ்ச பூதங்களை ரேஷியோ மாறி இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறைச்சல் இருக்கும். அந்த பஞ்ச பூதங்களை உடம்புல சமன்படுத்துவதற்கு சரி செய்வதற்குள்ள பாயிண்ட்டு. இந்த பூத சுத்தி 1 ஆகாய பூதத்தையும் வாயு பூதத்தையும் ஈவன் பண்ணும், சமன்படுத்தும். இந்த பூத சுத்தி 2ன்றது வாயு பூதமும் நீர் பூதத்தையும் சமன்படுத்தும். பூத சுத்தி 3ன்றது மண் பூதத்தையும் ஆகாய பூதத்தையும் இது சமன்படுத்தும். 3 பூத சுத்தி 3. ஆனால் இது வந்து நெருப்பு பூதம் இந்த பக்கம் வராது. ஏன்னா இது கோல்டு பகுதி இது. அதனால நெருப்பு பூதம் வலது கால் பக்கம் தான் வரும். இந்த 4 பூதங்கள் இதில் மெயினாக வரும். ஆமாம் வச்சுங்க. இப்போ பஞ்சபூதங்களை இயக்குவதற்கு நிறைய இடம் இருக்குது. இதில் தனித்தனியாக பிரித்து இயக்குறோம். சேர்த்து இயக்கிறதுக்கு அண்ணான் காலத்தை இயக்கணும். பஞ்சபூதங்களில் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இடம் நெட்டி பொட்டில் அண்ணான் காலம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை இயக்கும்போது பாடியில் ஹோல் பாடியிலையும் பஞ்சபூதத்தையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அண்ணான் காலம். முக்கியமான பாயிண்ட்டு. தசை வாய்களை இயக்கிறதுக்கு இருக்குது, எலும்பில் இயக்கிறதுக்கு, தசைகளை இயக்கிறதுக்கு, நரம்பில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு சுவிட்சு கண்ட்ரோல் மெயின் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டிமுலேட் பண்ண உடனே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அந்தந்த செக்ஷன் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ உடம்புல பஞ்சபூதங்களை இதை தனித்தனியாக பிரிக்கிச்சு இயக்குறோம். ஒட்டுமொத்தமாக பஞ்சபூதத்தை இயக்கணும்னா அண்ணான் காலத்தை இயக்கலாம். இதயத்தில் உள்ள பஞ்சபூதத்தை இயக்கணும்னா கால் குழச்சி. இந்த பாயிண்ட் இது கால் குழச்சி. இதயத்தில் உள்ள பஞ்சபூதத்தை இயக்குற பாயிண்ட்டு. இது நான் அப்புறம் அந்த பாயிண்ட் வரும்போது தெளிவாகப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? இந்த உடலில் பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சபூதம்னா என்ன செய்யுது? இந்த தசை வந்து மண்ணிலிருந்து உற்பத்தி ஆனது. புரியுதுங்களா? தசை வந்து மண்ணிலிருந்து வந்ததுன்னா ஒரு தாயினுடைய உதிரத்திலிருந்து இரத்தத்திலிருந்து உற்பத்தி ஆனது தான் இந்த தசை பிண்டம். அவங்க வந்து பூமியில் விளையிற ஒரு பொருளை சாப்பிட்ருப்பாங்க. இல்லை நான் சிக்கன்னு மட்டன் அதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஜீவராசி மண்ணில் உள்ள ஒரு புழு பூச்சியோ பயிர் வகைகளையோ ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கோம். அந்த பறவைகளோ விலங்குகளோ அந்த மண்ணில் உள்ள பொருளை அதை சாப்பிட்ருக்கோம். அந்த பொருளை இவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஸோ சைவமோ அசைவமோ எதை சாப்பிட்ருவாங்க, மண்ணிலிருந்து உற்பத்தியான அந்த பொருளை இவங்க உணவு உண்டதுனால அது ரத்தமாக மாற்றப்பட்டு அந்த தாய்மை அடைந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பாடியில் அசம்பிள் ஆகி இந்த உடல் வெளியே வருது. இந்த உடல் எதனால வாங்கினது அப்படின்னா மண்ணிலிருந்து வந்தது. மண்ணிலிருந்து வந்து மண்ணிலேயே அழுகி மண்ணோட மக்கி போயிடும். இதுக்கு பேர் மண்ணிலிருந்து வந்ததுனால, இது அன்னத்தினால இருந்து வந்ததுனால இதுக்கு பேர் அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. இது வந்து தசைக்கு மண்ணுக்கு உள்ள உடம்பு. எலும்பு வந்து காற்றுக்கு உள்ள பூதம். இந்த எலும்பு வந்து காற்று பூதத்தினால உருவாக்கப்படுது. நரம்பு வந்து வெப்பத்துக்கு உள்ள பூதம். ரத்தம்ன்றது வந்து நீருக்குள்ள ஒரு பூதம். சரிங்களா? ஆகாயம் உள்ளேயும் வெளியிருந்து இயங்குது. இந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா? சுருங்கி விரிந்து அசைந்து கசங்கும் தன்மைன்னு. ஹார்ட் அப்படி சுருங்குது, ஹார்ட் அப்படி விரியுது. லங்ஸ் சுருங்குது, லங்ஸ் விரியுது. இறைப்பை சுருங்குது, இறைப்பை. அப்போ சிறுகோள்னா 21 அடி இருக்குது. ஒரு பக்கம் அப்படி விரியும், அப்படி சுருங்கும். இன்னொரு பக்கம் விரியும், அப்படி மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இந்த கை இருக்குன்னா இது நல்லா இப்போ இந்த கைகளை பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கு. இப்போ இப்படி மடக்கிறான். இப்படி மடக்கும் போது இந்த பக்கம் உள் பக்கம் சுருங்கிடுச்சு, வெளி பக்கம் விரிஞ்சிருக்கு. இப்படி நிமித்தும் போது இந்த பக்கம்லாம் சுருங்கிடும், வெளி பக்கம் விரியும். அது வெளியுறுப்பாக இருந்தாலும் சரி, உள்ளுறுப்பாக இருந்தாலும் சுருங்கும் விரியும். அந்த 2 தன்மை தான் காரணம். புரியுதுங்களா?
இது ஆகாய தத்துவத்தின் கீழ் இயங்குது. அப்போ ஹார்ட் சுருங்கணும்னா அந்த ஆகாயம் ஃபேஸ் உள்ளே இருக்கணும், அந்த எம்டி அந்த அந்த சுருங்குவதற்குள்ள அந்த போதை எது இருக்கணும். விரியணும்னா ஆகாயத்தன்மை வெளித்தன்மை இருந்தால் தான் இது விரியவே முடியும். ஆகாயத்தன்மை இல்லைன்னா அது செயலற்றுப்படும். அப்போ இரத்த குழாய்களில் அந்த கொழுப்பு படிப்புகள் பட 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 அந்த ஆகாய தத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அது மாதிரி வெளியே பக்கமாக கொழுப்புகள்லாம் நின்னும் போது அது சுருங்குவது விரிவது நின்றுடும். அப்போ உடம்புல எக்ஸஸ் ஃபேட்டெல்லாம் ஆகும்போது ஆகாய தத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை எந்த உறுப்புகளும் சுரிந்து விரிங்குது அசைந்து கசங்கு தன்மை சுலவாயிடுச்சுன்னா அதற்கு ஆகாய பூதம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ உடம்புல ஆகாய தத்துவம் இல்லைன்னா சிஸ்டம் மொத்தமாக சுலவாயிடும். சரிங்களா? இப்போ உடம்புல ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு சிஸ்டத்தை இயக்குது. ஒரு பூதமும் ஒவ்வொரு சிஸ்டத்தை இயக்குது. அப்போ மண்ணுன்ற பூதம் தசையை இயக்குது, காற்றுன்ற பூதம் எலும்பை இயக்குது, நீருன்ற பூதம் ரத்தத்தை இயக்குது, நரம்பு வெப்பம்ன்ற ஒரு பூதம் இயக்குது. இந்த பூதங்களில் குற்றம் வரும்போது அந்த சிஸ்டம் சுலவாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த பஞ்சபூதத்தையும் உடம்புல சமன்படுத்தணும். ஏதோ கூட இருக்கும் ஒன்று குறைஞ்சிருக்கும், மிகினும் குறையணும் நோய் செய்யுமேன்றாங்க. அப்போ அந்த பஞ்சபூதத்தை நேர் செய்வதற்குரிய முக்கியமான பாயிண்ட்டு பூத சுத்தி 1, பூத சுத்தி 2, பூத சுத்தி 3. ஞாபகம் வச்சுங்க. இந்த பச்சினி வருமத்தை நான் இயக்குனேன். இந்த பச்சினி வருமத்தை இயக்கும் போது என்ன நடந்துச்சு, இதை வச்சு லாக் பண்ணி இழுக்கும் போது இது யூரினரி ட்ராக்கை ஆக்டிவேட் பண்ணும். சிறுநீரக பாதையை இயக்குது. நீர்க்கடுப்பு, நீர் அடைப்பு, நீர் சுருக்கு, நீர் எரிச்சல், சொட்டு மூத்திரம், இது மாதிரி யூரினே எனக்கு வரலன்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை அழுத்திங்க, இதை டைட் பண்ணுங்க. இதை இழுத்திங்கன்னா யூரின் ஃப்ரீயாக போகும். எப்போ நீங்கள் வயிற்றில் ஒரு வர்மா பாயிண்ட் இருக்குது, பெட்டி காலம்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டி காலத்தை கொடுத்தீங்கன்னா அது லாக்கிங் பாயிண்ட்டு. டெய்லி அடிக்கடி ஒன்றுக்கு போயிட்டே இருக்குது, 1 ஹவருக்கு போயிட்டு இருக்குன்னா அதை பண்ணணுன்னாலும் யூரின் நின்றுடும். இதை பண்ணினீங்கன்னா அதை பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதை பண்ணணும். பண்ணாமல் விட்டிங்கன்னா யூரின் வராது. அதனால் பெட்டி காலம் எப்போ கொடுத்தாலும் பச்சை உடனே இதை ரிலீஸ் பண்ணுங்கள். மோசன் போயிட்டே இருக்குது, பேதி ஆகிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குதுன்னா பெட்டி காலம் கொடுத்தா பேதி நின்றுடும். நைட்டு ஃபுல்லும் சர்க்கரை வியாதியில் சிலவங்க கஷ்டப்படுவாங்க. முழுமையாக நான் 8 மணி நேரம் தூங்கினதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 ஹவருக்கு ஒருக்கா நான் யூரின் போக வேண்டியதாக இருக்குன்னுவாங்க. அதனால் என்னை மறந்து நான் கண்டினியூவாக தூங்க முடியலன்னுவாங்க. அப்போ அந்த பெட்டிக்காலம் கொடுக்கும்போது யூரின் லாக் ஆகிடும், வராது. ஆனால் இதை கொடுத்தீங்கன்னா யூரின் ஃப்ரீயாக வெளியே வரும். அதனால் எப்போ பெட்டிக்காலம் கொடுக்குறோமோ பச்சினி வருமத்தை உடனே கொடுக்கணும். இணை வருமமாக இது 2த்தையும் கொடுத்துருங்க. அப்போ அவர் நான் ஸ்டாப்பாக தூங்குவார், இதையும் செஞ்சிருவார். தேவைப்படும் பட்சத்தில் அப்படி அன்கான்ஷியஸாக யூரின் போயிட்டே இருக்கிறாருன்னா உறக்க காலத்தை கொடுங்க. அவர் எதிரிக்க மாட்டார். 8 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக தூங்குவார். அவர் விழிப்பு நிலைக்கு வரமாட்டார். சூரிய உதயர் கூட தெரியாமல் தூங்குவார். உறக்க காலம்னு ஒரு வாயிட்ட இயக்கும்போது அவங்க யூரின் போகணுன்ற ஃபீலிங் அவருக்கு வராது. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. 2 வகையில் அவங்கள இந்த சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பீஸ் ஆஃப் அந்த அந்த தூக்கம் அமைதியான ஆழ்ந்த தூக்கத்தை உருவாக்கலாம். ஒன்று பெட்டி காலம் தூங்கினாலும் யூரின் வராது, உறக்க காலம் கொடுத்தா ஆழ்ந்து தூங்கிடுவாங்க. 2 விதத்துலையும் அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு இயக்க முடியும். அடுத்து இதை கண்டிப்பாக இந்த பச்சினி வருமத்தை பெட்டி காலம் கொடுத்தோன்னா இணை வருமமாக இது உடனே இயக்கிடணும். இயக்கலைன்னா யூரின் வருது, அவங்க கஷ்டப்படுவாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து விரல் மடங்குற பகுதி இந்த எலும்பு பகுதி. இந்த எலும்பு பகுதி தான் சூண்டிகை காலம். இந்த சூண்டிகை காலத்தை இப்படி இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நரம்பு இப்படியே புடச்சிக்கிட்டு போகும். இல்லைங்களா? இது அசைக்கும் போது ஒரு நரம்பு தெரியும், இது தெரியுது. இல்லைங்களா? இந்த நரம்பை கரெக்டாக அழுத்தணும். இந்த கை எலும்பு பகுதியை அழுத்திக்கிறேன். இதை கால்களுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட். கிரிப்பாக கொடுக்கும்போது கால்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். டோட்டலாக உணர்ச்சி இல்லாமல் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, எந்திரிச்சு நடக்க முடியாது. 2 பேர் சேர்ந்து தாங்கி தான் அவங்களுக்கு டாய்லெட் கீழே தூக்கிட்டு போகணும், இறங்கணும். அப்படி தனிப்பட்ட முறையில் இயங்க முடியாது. இதான் தொடர்ந்து 1 மண்டலம் 2 மண்டலம் இப்படி கண்டினியூவாக கொடுக்கும்போது பல வருஷம் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்க கால்கள் செயலற்று இருப்பாங்க. இதெல்லாம் இது மாதிரி இந்த 32 பாயிண்ட்டையும் இயக்கும் போது கால்களுக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும். இது பார்க்கும்போது பெருசாக தெரியாது, ஆனால் அழுத்திக்கிட்டே இருங்க, டெய்லி இயக்கிட்டே இருங்க. அவங்கள இண்டிவிஜுவலாக இயங்கி அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கும்போது மென்மையாக இருக்கும், பெரியவர் தெரியாது இதனுடைய இயக்க முறைகளை. ஆனால் இதை அழுத்துங்க கண்டினியூ. கால் சார்ந்தவங்க மற்றவங்க சேர்த்து தான் இயக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டு இயக்கும் போது கால்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சூண்டிகை காலம். அடுத்து இந்த கால் கவலின்னு சொல்லுவோம். இந்த கட்டவலையும் பிரிக்கணும், மெட்டி விரலை இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த கையை அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா
ஒரு இடத்துக்கு மேலே போகாது, எலும்பு முட்டி நிற்கும். எங்கே எலும்பு முட்டி நிற்கிதோ இந்த இடத்துல விரலை இப்படி போட்டு வைக்கக்கூடாது, பக்கவாட்டில் அப்படியே சைடில் வைக்கணும். பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு இதில் வந்து 3 வர்ம புள்ளிகள் இந்த இடத்துல இருக்குது. 1 விருத்தி காலம், 2 விருத்தி அடங்கல், 3 கால் ஜன்னி வர்மம்னு சொல்லுவாங்க. இதாருங்க இந்த பாயிண்ட் எப்படி ஏற்கிறோம்ல. இப்போ விருத்தி காலத்துக்கு எப்படி ஏற்கிறோன்னா இந்த கட்டவரில் வச்சுட்டு உள்முகமாக 1 2 3 இப்படி ஏற்கணும். விருத்தி அடங்கல் இயக்கணும்னா இப்படி அழுத்தி மேல் நோக்கி அப்படி தூக்கணும். அடங்கல்ன்றது அன்கான்சியஸ் எழுப்புவதற்குன்னு சொல்கிறோம். விருத்தி காலத்தை இயக்கினா என்ன நடக்குது, விருத்தி அடங்கலை இயக்கினா என்ன நடக்குது. அடுத்து கால் ஜன்னி வர்மம்னு சொல்லுவாங்க. இந்த கால் ஜன்னி வர்மத்தை அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். கட்டவரல் பக்கம் இப்படி டைட் பண்ணணும். பாருங்க இந்த எலும்பை கிரிப் கொடுத்துட்டு இப்படி இயக்கணும். இந்த கட்டவரலை நான் நல்லா கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டேன். இந்த கட்டவரில் இப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டேன், ஒரு கவி பிடிச்சிக்கிட்டேன். இந்த பக்கம் விருத்தி காலத்தில் அழுத்திக்கிட்டேன். இப்படியே இந்த பக்கம் இப்படியே தள்ளுறேன். இப்படி கிரிப் கொடுத்து இப்படி தள்ளணும், புரியுதுங்களா? அதுதான் ஃபுல்லாக டைட் பண்ணுறான். டைட் பண்ணின உடனே இதுக்கு பேர் கால் ஜன்னி வர்மம், புரியுதுங்களா? விருத்தி காலம் கொடுத்தா இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த விருத்தி காலம். இந்த பக்கம் தான் கைகால விழுந்து போனவங்களாம் போவாங்க. நாங்கள் சில சமயம் டோர் ஸ்டெப் பண்ணால் அவங்கள தூக்கிட்டு வர முடியாது, ஆம்புலன்ஸை தூக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும், 4 பேர் தூக்கி சுமந்து தூக்கணும். அதனால் நீங்கள் வந்து பாருங்கன்னு சிலவங்க கூப்பிடுவாங்க வீட்டுக்குள்ள. அவங்க பல வருடம் இயக்கம் மட்டும் படுத்த படிக்கையாக இருப்பாங்க. இந்த விருத்தி கலந்த பாருங்கள், இந்த பாயிண்ட்டை அழுத்தி எடுக்கிறது உணர்ச்சிகளை கொண்டு வரும். அப்படி அழுத்தி ஏந்தி தூக்குனா அடங்கல் யூஸ் ஆகும். அவங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல பல வருடம் இயக்கம் மட்டும் கிடப்பாங்க. இந்த விருத்தி காலத்தை அழுத்தி தூக்கணும்னா சல்லுன்னு காலை மடக்குவாங்க. 2 ஆண்டு காலமாக ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க, ஒரு நாள் கூட இந்த காலை அசைச்சிருக்க மாட்டாங்க. அழுத்தின உடனே உணர்ச்சி வந்து உடனே காலை இழுப்பாங்க, அற்புதமாக இருக்கும். நம்ம சில மருந்துக்கு இவ்வளோலாம் பைசா தேவைப்படும்னு சொல்கிறேன், உடனடியாக பைசா தூக்கி கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா அவங்க அது வரைக்கும் அவங்க உடலில் எந்த உணர்ச்சியும் பார்க்காதவங்க, படுத்த படிக்கையாக இருக்கிறவங்க, அங்கேயே யூரின் டாய்லெட் போயிட்டு இருக்கிறவங்கள அந்த செகண்டில் இயங்க வைக்கிற முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் வந்து அற்புதமான வர்ம புள்ளி. விருத்தி காலன்றதும் இந்த கொம்பேரி காலமும் கால்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சீட்டுக்குட்டில் உள்ள ஜோக்கர் மாதிரி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடுப்புக்கு கீழே பாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த விருத்தி காலம் கொடுக்கணும், கொம்பேரி காலம் கொடுக்கணும். இது இரண்டும் கால்களுக்கு இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வர்ம புள்ளி. இது மீதி அந்த பகுதிக்கு உள்ள பாயிண்ட்டை இயக்குங்க. இது ரெண்டும் மெயினாக எல்லாருக்கும் காமனாக கொடுங்க. காலில் எந்த உபாதையாக இருந்தாலும் விருத்தி காலமும் கொடுங்க, கொம்பேரி காலமும் கொடுங்க. ஹோல் அது இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் ஆற்றலில் ரொம்ப ஃபோர்ஸாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். இது 2 பாயிண்ட்டுமே வாங்கிச்சுங்க. ஒரு வாரத்திலேயே அவங்க அந்த அளவுக்கு இந்த கால்களுக்கு எல்லா உணர்ச்சியும் வந்துடும். கத்திலே வெட்டினாலும் குத்தினாலும் உணர்ச்சி இல்லாதவங்களுக்கு கூட இந்த 2 பாயிண்ட்டை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உணர்ச்சி வரும். அப்படியேப்பட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. ஆமாம் வச்சுங்க. அடுத்து விருத்தி அடங்கல் அன்கான்சியஸ் எழுப்புறதுக்காக சொல்லிட்டேன். இப்படி அழுத்தி டைட் பண்ணி வெளியே இப்படி டைட் பண்ணும்போது இதுக்கு பேர் கால் ஜன்னி வர்மம்னு சொன்னோம். அந்த கால் ஜன்னி வர்மம் என்ன செய்யுது, இது வந்து ஃபிட்ஸு கால் கை வலிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிட்ஸை நிறுத்துறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட் இது. 2வது கழுத்துக்கு எனர்ஜி ஆற்றலை கொடுக்கக்கூடியது. கன்னம், இந்த நெத்தி, இந்த பகுதியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது. வாயெல்லாம் கோணிட்டு போயிடும், நரம்பெல்லாம் இழுத்துட்டு போயிடும். அந்த நரம்பு கன்னம் நெட்டி நரம்புகளை சரி பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். வாய் மூஞ்செல்லாம் கோணிட்டு முகவாதத்தை சரி பண்ணும். இதெல்லாம் இது இல்லாமல் நவ துவாரங்கள் 9 துவாரங்களை இயக்குவதற்குள்ளே பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை அழுத்தின உடனே கண் பாப்பானா அப்படியே ஓப்பன் ஆகிக்கும். இந்த டைலூட்டாய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கண் பாப்பா அப்படி பெருசாக விரிஞ்சு போயிடும், சரிங்களா? எப்போ இதை கொடுத்தாலும் இதுக்கு உடனடியாக நேரு வர்மமும் அளவு கொச்சு வர்மமும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் மூச்சு திணறல் வரும், வர்மத்தில் கொஞ்சம் குற்றம் இங்கே ஏற்படும் இது கொடுத்த உடனே. அதனால் இமீடியட்டாக நேரு வர்மம் ப்ளஸ் அளவு கொச்சு கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சுவாசம் கஷ்டம் நடக்கும். இந்த பாயிண்ட்டு கிடையாது. யாராவது சில வர்ம ஆசான்கள்கிட்ட சிலவங்க ஒரு சிலர் கேள்விகள்லாம் கேட்டால் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வர்மத்தில் தாக்குதல் பண்ணி அந்த சிஷியனை வந்து வாயடிப்பாங்க. நீ என்ன ஏற்று பேசுகிறேன்னு சொல்லி அவங்களால மூச்சு விட முடியாது. சில வர்ம புலிகளை தூண்டி விட்டுடுவாங்க, அவன் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க.
எந்த உடம்புல எங்கே வர்மம் பாதித்தாலும் உடனடியாக ரெமெடி பண்ணணும்னா நேர் வர்மத்தை கொடுக்கணும், அழுகு கொச்சு கொடுக்கணும். கொடுத்த அடுத்த செகண்டு அவங்க உடனே நார்மல் பிரீத்திங் வந்துடுவாங்க. மூச்சு திணறலுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்குது. விபத்துனால வர மூச்சு திணறல், வீசிங், ஆஸ்மா அதுன்னு சொல்லுவாங்க, அதனால ஒரு மூச்சு திணறல், அதில் பல காரணங்கள் இருக்குது. மூச்சு திணறல் 3 காரணம் இருக்குது. அதில் மிக முக்கியமாக வர்ம புள்ளியில் தாக்குதல் ஏற்பட்டுன்னா அவங்களால சிலவங்க மூச்சு விட முடியாது. அதை மாதிரி தாக்குதல் நடந்துச்சுன்னா இதில் இந்த வர்மம்ல கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால டக்குன்னு மூச்சு விட முடியாது இவங்களுக்கு. அப்போ இதை கொடுத்த அடுத்த செகண்டு உடனடியாக நேர் வர்மம் கொடுக்கணும், அழுகு கொச்சு கொடுக்கணும். பிரீத்திங் நார்மல் ஆகிடும். பிரீத்திங் மாறுவது தெரியும். நான் டைட்டு பண்ணவே இல்லை, இருந்தாலும் டைட் பண்ணனா கண்டிப்பாக எது நேர் வர்மம்ன்றது இந்த விலா எலும்பு 2 பிரிகிற இடம். இந்த இடத்துல இந்த 2த்தையும் அழிஞ்சு மேல் நோக்கி தூக்கணும். இல்லை படுத்திருந்தாருன்னா இப்படி அடிப்படு இந்த இடத்துல 2 விலா எலும்பும் இப்படி பிரிகிற இடத்துல இந்த உள்ளங்கையை வைக்கணும். நேராக இப்படி குத்தக்கூடாது. இப்படி ஏந்தின மாதிரி இப்படி தூக்கி அப்படி பண்ணிடணும். அப்படி ஒரு முனை விரல் மேலே தூக்கி தான் இருக்கணும். இந்த இதில் போய் இப்படி குத்தக்கூடாது. ரொம்ப சாஃப்டான ஒரு எலும்பு இருக்குது, அது பெயினை உருவாக்கணும். ஏந்திட்டு அடுத்து அழுகு வச்சு இப்போ பண்ணணும். இது படுத்தே இருந்தாலும் பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணணும். எழுந்திரிச்சு உட்காந்துருங்க. இது இந்த மடல், காது மடல் இருக்குது. இந்த மடலில் இந்த மண்டை ஓடு முடிகிற இடம், இந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு நெல் பதிகிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காடி, இந்த காடிக்குள்ளே இருக்குது. நடுவரில் வைக்கணும், பார்க்கும்போது தெரியாது. வச்சுட்டு அப்படி டைட்டாக அந்த நெல் பதிகிற பள்ளம் இருக்கும், அதை ஏந்தி அப்படி தூக்கணும். அப்படி தூக்கின உடனடியாக மூச்சு இதில் ரிலீஸ் ஆகும். எவ்வளோ மூச்சு விட முடியாமல் இவங்க உள்ளேயும் சுவாசத்தை இழுக்க முடியாது, வெளியும் விட முடியாது. நீங்கள் ஒரு வர்ம ஆசான்னு உங்களுக்கு ஒரு பேரை ஏற்படுத்தினா பெரிய பெரிய அப்பா பாட்டன் தாத்தா காலத்துலேருந்தே வர்றாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சில இதில் ரெமெடி அவங்களால பண்ண முடியாது. இப்போ இது மாதிரி வர்மத்தில் எந்த இடத்துல உடம்புல எங்கே தாக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு மூச்சு விட முடியலன்னா இந்த பாயிண்ட்டை கொடுத்த அடுத்த செகண்ட் மூச்சு நார்மல் ஆகிடும். இது இடகலை பிங்களையின் ஓட்டத்தை சரி பண்ணக்கூடிய முக்கியமான வர்ம புள்ளி அழுகு கொச்சு வர்மம். அழுகு கொச்சு கொடுத்த உடனே சுவாசம் இடகலை பிங்களையும் சரியாயிடும், சரிங்களா? ஏன்னா இடகலை பிங்கலை ஸ்லோவாகி பின்னிக்கிட்டு நின்றுடும், மூவ் ஆகாது. இதை கொடுத்த உடனே திரும்பி அது கண்டினியூ ஆகும், இயங்க ஆரம்பிச்சிடும். இடகலை பிங்களையினோட ஓட்டத்தை சரி பண்ணுவதற்குரிய முக்கியமான வர்ம புள்ளி இது, ஞாபகம் வச்சுங்க. இது இல்லாமல் பொலி வர்மமும் கொடுக்கலாம். சுவாசத்தை சீர் செய்யறது பொலி வர்மம், ஞாபகம் வச்சுங்க. பொலி வர்மம் கொடுத்தாலும் எவ்வளோ சுவாச கஷ்டத்தில் இருந்தாலும் உடனடியாக ரிலீஸ் ஆகும், சரிங்களா? வர்ம தாக்குதல் ஏற்பட்டா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த ஜன்னி வர்மத்தை கொடுக்கும்போது இணை வர்மமாக நேர் வர்மமும் அளவுக்கு வச்சு கண்டிப்பாக கொடுக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இது 9 துவாரங்களும் இயக்கக்கூடிய கண்ணு பாப்பா விரின்னு சொன்னேன். அது உடனே கண்ணு பாப்பா சுருங்கணும்னு நினச்சா இந்த அளவுக்கு வச்சும் இது கொடுத்த உடனே கண்ணு பாப்பா உடனே சுருங்கிடும், புரியுதுங்களா? இந்த வெள்ளையாக இருக்கிற விழி அப்படியே பெருசாகிடும், டைலூட் ஆகி பெருசாக வரும். இந்த அளவுக்கு வச்சு அது கொடுத்த அடுத்த செகண்டு சல்லுன்னு சுருங்கி சின்னதாகிடும், அந்த பாப்பா சின்னதாகிடும். அது 9 துவாரங்களே சரி. காது அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பாயிண்ட் டைட் பண்ணோன்னா காது குப்புன்னு அடைச்சிருக்குது, ரிலீஸ் ஆகிடும். மூக்கு அடைச்சிட்டு இருக்கு, மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு வச்சுங்களேன், இதை டைட் பண்ணோன்னா மூச்சு உள்ள ஃப்ரீயாக போகும். 9 துவாரத்தையும் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான பாகம் அது. ஒன்றுக்கு போகிற இடம், கக்கூஸ் போகிற இடம், இது மாதிரி உடலில் 9 துவாரத்தையும் இயங்குவதற்குரிய முக்கியமான பாயிண்ட்டு இது கால் ஜன்னி வர்மம். இது இல்லாமல் ஃபிட்ஸு, காக்கா வலிப்பை சரி பண்ணும், கழுத்துகளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. கன்னம், நெத்தி, இந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணும். வாயெல்லாம் கோணிட்டு அடியே போயிடும், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு, முகவாதத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து படங்கால் வர்மம். படங்கால்ன்றது நடுவு விரலில் அப்படியே துடைச்சிட்டே போனீங்கன்னா எந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் தான் கால் குளச்சின்னு சொன்னேன். இந்த கால் குளச்சிக்கு ஒரு விரல் கீழே இந்த இடத்துல பார்த்தா இங்கேயும் ஒரு சிறு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை டைட்டாக அந்த கட்டவரில் எள்ளு மாதிரி வச்சிங்க, அப்படி கிரிப்பை அழுத்துங்க. இந்த உள்ளங்கையா வெள்ளையால் கையை சப்போர்ட் பண்ணிங்க, அப்படி கிரிப்பை அழுத்தி எடுங்க. இந்த கால் புறங்காலில் எவ்வளோ வலி இருந்தாலும் போயிடும். இந்த விரல்கள் உணர்ச்சி அற்று இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த விரல்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் படங்கால்கள்,
வச்சுங்க. படங்கால் இந்த விரல் இருக்குது, மெட்டி விரல்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து மெட்டி போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு காலத்தில் ஆண்களும் போட்டிருந்தாங்க. ஆண்கள் தான் போட்டாங்க, அப்புறம் பெண்கள் போட ஆரம்பித்தாங்க. இது வந்து ஆண்குறிக்கு உரிய ஒரு பாயிண்ட். ஆண்களுக்கு உள்ள ஆண்குறி, பெண்களுக்கு இது வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு கர்ப்பப்பையில் குற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதா அவங்களை யாராவது ஏதாவது ஒரு பெண்ணு இந்த 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 விரலில் வந்து எனக்கு உணர்ச்சியே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் வச்சுங்க, கண்டிப்பாக அவங்க கர்ப்பப்பையில் குறை இருக்குதுன்னு அர்த்தம். இது ஆண்களுக்கு ஆண்மைக்கு உரிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. உச்சநிலைன்னு சொல்லுவாங்க. செக்ஸில் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உச்சநிலை அடையும் போது அந்த ஆண் குறி, அந்த குறி கடைசியாக உணர்ச்சிகள் தூண்ட செய்து நுரை ததும்ப செய்தல்னுவாங்க. அந்த விந்தை எக்ஸ்போஸ் பண்ணி விலை தள்ளும், பிளிச்சுன்னு அடிக்கும். அப்போ எப்படி குறி துடித்து அடங்கி ஒடுங்குதோ அதே மாதிரி இந்த கால் மட்டும் விரல மட்டும் ஆடும். உச்ச நிலையில் இந்த கட்டை விரல மட்டுமே ஆடும். கவனிச்சு பாருங்க. இது ஆண் குறியோட தொடர்புடையது. எப்போ ஆண்குறி வீக்னஸ் ஆதோ இந்த இந்த விரல் மட்டும் உணர்ச்சி இல்லாமல் போயிடும். இப்போ இந்த படங்களை அழுத்துனீங்கன்னா இந்த விரல்களுக்கெல்லாம் உணர்ச்சி வந்துடும், விரல்களில் ஆக்டிவேட் ஆகிடும். ஆமாம் வச்சுங்க. அடுத்து பெண்களுக்கு கர்ப்பப்பைக்குரிய பாயிண்ட். இந்த விரல கர்ப்பப்பையை இயக்கும். உணர்ச்சியே இல்லாமல் இருக்குதுன்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த படங்கால இயக்குனா அந்த கால் உணர்ச்சி ஆகிடும். ஆமாம் வச்சுக்கோ. அடுத்து கால் குளச்சி. சென்டராக இருக்கிற விரலை அப்படியே தடிட்டே வரேன். எந்த விரல் கணுக்காலும் இந்த படங்கால் ரெண்டும் இணைகிற இடத்துல உள்ள பள்ளம் தான் கால் குளச்சின்னு சொன்னேன். இந்த பாயிண்ட் எப்படி அழுத்துறேன் இங்கே பாருங்க. கிரிப்பாக கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? அப்படி அழுத்திக்கிட்டே இருந்தால் இங்கே என்ன நடக்குது, எப்படியாப்பட்ட நெஞ்சில் வலி, அப்படி நெஞ்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி உயிர் போகிற மாதிரி அப்படி தவிப்பாங்க, துடிப்பாங்க. ஒன்றும் பண்ணவனா 108 எதுவுமே ஃபோன் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட்டை அழுத்திட்டு அடுத்த செகண்டு பெயின் இருக்கான்னு கேளுங்க. நெஞ்சில் அந்த கண்ணிமைக்கு என்ன தொடக்க போடுற அந்த வினாடி அடுத்த செகண்ட் நெஞ்சு வலி போயிடும். எப்படி போச்சுன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டேது. அழுத்துனா அடுத்த செகண்டு நெஞ்சில் வலி, இதயத்தில் ஒரு வலி இருந்தால் அந்த ஸ்பாட் ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு கால் குளச்சு. இது இல்லாமல் திவலை காலன்னு ஒன்று சொல்லுவோம். திவலை காலத்தை இயக்குனாலும் நெஞ்சில் வலி போகும். இந்த திவலை காலன்றது இது படுக்க வச்சு செய்யணும். உங்களுக்காக சொல்கிறேன். இதிலிருந்து 6 விரல் மேலே விலங்கு வருமத்தில் இந்த இடத்துல பஞ்சத்தட்டு தட்டணும். 1 2 3 4 5. இந்த பஞ்சத்தட்டு தட்டும் போது ஹார்ட்டில் உள்ள பெயின் ரிலீஸ் ஆகிடும். இந்த 2 பாயிண்ட் முக்கியமானது. இதை ரொம்ப சூப்பரு. நீங்கள் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ போய் அந்த இடத்துல கையை வச்சு இயக்க முடியாத பட்சத்தில் இந்த கால்களில் இயக்குங்க. 2 கால்களில் இயக்குது. எந்த நெஞ்சு வலின்னு சொன்னாலும், இந்த நெஞ்சு வலினா நீங்கள் நினைக்கிறது கார்டியாக் பிரச்சனை, அதாவது இதயம் சார்ந்த வலின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால நெஞ்சு பிடிச்சிக்கிச்சு, மூச்சு பிடிச்சிச்சு, முதுகு பிடிச்சிக்கிச்சுன்னுவாங்க, மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குன்னுவாங்க. கல்யாண வீடெல்லாம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு கைகள் ஒரு இடத்துல வந்து அது அப்படியே மூச்சு வெளியே விடாமல் உள்ளே விடாமல் வாந்தி எடுக்காமல் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவ்வளோ ஃபுல் கட்டியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நெஞ்சில் அடைப்பு, ஒரு பிடிப்பு இருக்கும். இதை அழுத்தின அடுத்த செகண்டு மூச்சு ஃப்ரீயாக வரும், ஆக்டிவேட் ஆகிடும். வச்சுங்க. இதுக்கு பேர் கால் குளச்சின்னு பேர். இந்த காலை கொண்டாங்க. கண் புகைச்சல் வருமோ. கண் புகைச்சல் அப்படின்னா 2 பக்கமே இருக்குது. கண் புகைச்சல் வருமம் 2 பக்கமே இருக்குது. இந்த மொழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொழி இந்த பக்கம் இந்த கீழே இருக்கிறது பேன் எடுங்க. இதுதான் கண் புகைச்சல் வருமோ. இது வலப்பிங்களை முன் வருமோ. இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது வலப்பிங்களை பின் வருமோ. புரியுதுங்களா? இப்போ கண் புகைச்சல் வருமன்றது எலும்பு, இந்த மொழி வெளிப்பக்கம் இருக்கிற மொழி கால்களில். இதை வந்து இப்படி அழுத்தி டைட் பண்ணணும், கிரிப் கொடுக்கணும், இல்லை ஏந்தி தூக்கணும். அப்படி ஏந்தி டைட் பண்ணினாலே போதும். கையை அப்படி சப்போர்ட் அடியில் கொடுத்துக்கிட்டேன், இந்த கையை கட்டவரில் எள்ளு மாதிரி வச்சுக்கிட்டேன், அப்படியே ப்ரெஸ் பண்ணி அழுத்துறேன். புரியுதுங்களா? இது வந்து கண் புகைச்சல். லாங் ஜேர்னி போயிட்டு வந்தீங்க ட்ரெயினில் வேறு பஸ்லலாம், தூக்கம் இல்லாமல் கண்ணு ஜிவி ஜிவி ஜிவின்னு ஒரு எரிச்சல் இருக்கும். இப்போ அந்த கண்ணு புகைச்சல் இருந்தால் இந்த பாயிண்ட்டை கொடுத்தோன்னா கண்களுக்கு ஒரு எனர்ஜி, ஆற்றல் கிடைக்கும். அதுக்காக இது கண் புகைச்சல் வருமானு சொல்கிறாங்க. அடுத்து இது வலப்பிங்களை முன் வருமானு சொல்லுவோம். இது என்ன பண்ணுறோம், இந்த காலில் இப்படி விரல்களை 4 விரலை இப்படி பின்னிக்கிட்டேன், அடியில் சப்போர்ட் கொடுத்துட்டேன். இந்த எலும்பு, இந்த மொழியினுடைய மேல் பகுதியில் கையை வச்சு
இந்த உள்ளங்கை வெள்ளை வருமத்தை கொடுத்துட்டு அப்படி டைட் பண்ணுறேன். அப்படி டைட் பண்ணின உடனே இது என்ன பண்ணும், முகவாதத்தை சரி பண்ணும். வாயெல்லாம் மூஞ்செல்லாம் கோணிட்டு போயிடும். புரியுதுங்களா? நம்ம முகவாதத்துக்குன்னு ஒரு 5-6 பாயிண்ட் நம்ம இதில் இருக்குது. அது கொடுத்த ஒரு வாரத்தில் பல வருடம் வாய் கோணிக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரே வாரத்தில் இந்த முகவாதத்தெல்லாம் சரி பண்ணலாம். நம்ம அந்த பாயிண்ட் இயக்குன உடனே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? செக் பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷம் முகவாதம் வாயெல்லாம் கோணிட்டு இருக்கிறவங்கள கூட வித்தின் 1 வீக்கில் நார்மலாக ஆகிடுவாங்க. அப்படி அற்புதமான பாயிண்ட் அதெல்லாம். அடுத்து இது இந்த மொழியினுடைய பின்பகுதியில் இருக்கிறது தான் வலப்பிங்களை பின் வருமா. இதுக்கு பேர் கண் புகைச்சல் வருமம். இது வலப்பிங்களை முன் வருமம். இது வலப்பிங்களை பின் வருமம். வலப்பிங்களை பின் வருமத்தை கையை அப்படி நடுவரில் கொடுக்கணும். கட்டை வரல இப்படி பின்னி லாக் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி இந்த கையை உள்ளே கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்படி ஏந்தி மேல் நோக்கி அப்படி தூக்கணும். இப்படி கழுத்து அப்படி டைட்டாக மேலே தூக்கணும். இந்த கட்டை வரல் நடுவரில் அடியில் கொடுத்துட்டு இப்படி ஏந்தி மேலே தூக்கணும். இந்த கட்டை வரல லாக் பண்ணி பிழிச்சிக்கணும். அப்படி கிரிப்பாக அப்படி அழுத்துறது தான் பாயிண்ட்டு. இப்படி தூக்குனா இது வலப்பிங்களை பின் வருமோ. இது எப்படி மூத்திரசம்னு சொல்லுவாங்க. அந்த யூரினரி ட்ராக்கை ஆக்டிவேட் பண்ணுறது. நீர் கடுப்பு, நீர் அடைப்பு, நீர் சுருக்கு, நீர் எரிச்சல், சொட்டு மூத்திரம்னு சொல்கிறாங்களே. எப்படி பச்சினி வருமம் என்ன வேலை செய்யுதோ அது அப்படியே இதுவும் வேலை செய்யும். புரியுதுங்களா? யூரின் ஃப்ரீயாக வர்றதுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. இது இல்லாமல் சிக்கு வருமோ, மூத்திரக்காலம், இடம், மூத்திரக்கால வளம், வலம்புரி காலம், இடம்புரி காலம் எல்லாமே யூரினரி ட்ராக்கை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. இது காலில் அந்த பச்சினி வரும மாதிரியே இதுவும் இயங்க வைக்க யூரினை ஃப்ரீயாக வர வைக்கிறது கூட முக்கியமான பாயிண்ட்.